வணக்கம் நண்பர்களே. கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யாவின் பலமான வணக்கங்கள். இந்த முறை இந்த காணொளிக்கு நான் வைத்திருக்கும் பெயர் உலக மொழி என்பதாகும். ரொம்ப சீரியஸாக இல்லைங்க, லாங்குவேஜை பற்றியோ மொழியை பற்றியெல்லாம் பேசலை. ஒரு குழந்தையினுடைய மழலை பற்றி தான் பேசுகிறேன். அந்த காணொளி தான் உங்கள்கிட்ட நான் உங்களோடு பகிர்ந்துக்க போகிறேன். எப்பயுமே இசையில் குழல் இசை தான் ரொம்ப உன்னதமானது, மயக்கக்கூடியதுன்னுவாங்க. நம்மளுடைய மரபில் கண்ணன் வைத்திருக்கக்கூடியது இசைக்கருவி புல்லாங்குழல். அதன் மூலமாக மனிதர்களை மட்டுமல்ல, விலங்குகளையும் அவன் மயக்கினான், தன்வசப்படுத்தினான் அந்த குழல் இசையில் என்பது நாம் இதுவரைக்கும் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பாரதியார் கூட நிறைய இடங்களில் குழல் இசையை பற்றி குறிப்பு எழுதியிருக்கார். புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்பும் நல் கீதம் தருவான் அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும். புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்பும் நல் கீதம் பாடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கீதத்தை தரக்கூடிய, அமுது பொங்கி வழியக்கூடிய ஒரு இசை என்பது புல்லாங்குழல் தான் என்பதாக பாரதி நிறைய இடங்களில் பாரதி புல்லாங்குழல் இசையை ஸ்லாகித்து பாடியிருக்கிறார். சரி விடுங்க, நம்மளுக்கு ஒரு வரி தான் நம்மளுக்கு முக்கியம். அவர் நிறைய புல்லாங்குழலை ஸ்லாகித்து பாடியிருக்காரு, எவிடன்ஸ். நம்மளுடைய பாரதிதாசன் அவர் லேசுப்பட்டவராக என்ன, அவர் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று எழுதியிருப்பார். ஒரு சினிமா பாட்டு தான் பாரதிதாசன் பாட்டு. அப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது, துக்கமாக இருக்கும்போது அதை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா, அதுக்கு சொல்யூஷன், அந்த துன்பத்துக்கான நீக்கக்கூடிய சொல்யூஷன் எதுனா யாழ் இசை தான் அப்படின்றார் நம்ம பாரதிதாசன். துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ என்று இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று பாடுது. அப்போது புல்லாங்குழல், யாழ் இது இரண்டும் தான் மிக உன்னதமான இசை என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது குறித்து நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய தலைவன் வள்ளுவன் புல்லாங்குழலும் கிடையாது, யாழும் கிடையாது என்று மழலையினுடைய சொல்லுக்கு, மழலைக்காகவே வள்ளுவர் நிறைய எழுதியிருக்கிறார். அதில் பிரபலமான எல்லாருக்கும் அறிந்த குரல் குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்லுவார். குழலும் கிடையாது, யாழும் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப அழகான இசை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் குழந்தையினுடைய மழலை சொல்ல கேட்டிருக்க மாட்டான். அவன் கேட்டான்னா இதை பற்றியெல்லாம் ஸ்லாகிச்சிருக்க மாட்டான் என்பதாக அவர் குழந்தையினுடைய மழலையை ஸ்லாகித்திருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிற இந்த காணொளி என்னுடைய பேரன் லிபி ஆரோவனுடைய மழலை. லிபி என்றால் எழுத்து அல்லது மொழி என்று பொருள். ஆரவ் என்றால் ஆளுமை என்று பொருள். மொழியின் ஆளுமை என்று நான் அவனுக்கு பெயர் வைத்தேன். 1.5 வயது நிரம்பிய அவனை பேச வைத்து, அவனுக்கு ஒரு 4-5 சொல்லு தான் தெரியும். அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, ஆயா, பூ, இந்த மாதிரி ஒரு 6-7 சொல்லு தான் தெரியும். இன்னும் பேச சொல் வரல. அதற்குள் அவன் பேசுகிற அந்த மொழி குழந்தைகளுக்கே உரிய பிரத்யேகமான அந்த மழை. அதுக்கு அது எந்த மொழியில் அதை சேர்க்கறதுன்னு தெரியாதால் தான் அதை உலக மொழின்னு குறிப்பிடுறாங்க எல்லாரும். மழலையை உலக மொழி என்று. என்னுடைய பேரன் என்பதால் அல்ல, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய மொழியும் உலக மொழி தான். பக்கத்து வீட்டு குழந்தை, எதிர் வீட்டு குழந்தை, எதிராளியினுடைய குழந்தை, துரோகியினுடைய குழந்தை, யாராக இருந்தாலும் அந்த குழந்தை, அந்த மழலையினுடைய வார்த்தை என்பது உலக மொழி தான். இது இங்கு மட்டுமல்ல, எல்லா நாட்டுக்கும் உள்ள குழந்தைகளினுடைய மொழியும் இறைவனுடைய மொழி தான், கடவுளுடைய பாஷை தான், உலக மொழி தான். எனவே தான் ரொம்ப அறிவாக பேசி பேசி வீடியோ போட்டிருக்குமா, சரி ஒரு ரிலாக்ஸாக, ஒரு ஜாலியாக ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இந்த குழந்தையினுடைய குரலை கேட்டால் நல்லா இருக்குமே என்பதற்காகத்தான் இந்த காணொளியை உலக மொழி என்ற தலைப்பில் என் பேரனோடு நானும் பேசிக்கொண்ட அந்த காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி நண்பர்களே. இன்னொரு முறை
அடர்த்தியான இன்னொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தம் சூர்யா. நன்றி, வணக்கம். ஆ ஓ அப்படியா? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஓ அப்படி தான் அடித்து வளர்க்கணும். ஆ ஆ ஆ ஆ ஆ யார் வண்டிக்கிட்ட பேசுகிறீங்களா? வண்டிக்கிட்ட பேசுகிறீங்களா? ஆ ஆமாம், அப்படி ஆமாடி செல்லாம், அடங்கலைன்னா அப்படி தான் அடித்து வளர்க்கணும். அப்படித்தான். ஆ ஆ ஆ ஓ இப்போ தாண்டா எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியுது. அப்புறம் அவ்வளோதானா? வண்டி சரியாயிடுச்சா? வண்டி ஓகேவா? உன் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சா வண்டி? வந்துடுச்சா? வண்டி உன் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சா? கத்தி திட்டி அடித்து சரி பண்ணிட்டியா? ரைட், ஓகே ஓகே ஓகே. அப்பாடா, ஒரு வழியாக முடிஞ்சதுராப்பா. ஆ ஆ என்ன பண்ணுறீங்க? வாலு ரெட்டை வாலு, வாலு வாலு, என்னடா பண்ற? இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க, முகத்தை கொஞ்சம் காட்டுங்க தாத்தாவுக்கு. எஸ். என்ன பண்ணுறீங்க? ட்ரெயின் மாதிரி சவுண்டு கேட்குது, சுக்கு புக்குன்னு கேட்குது. நீ வண்டி ஓட்டுறது எப்படி? அது அப்படி கேட்குது. அப்படியா? ட்ரெயினாக ஓட்டுறீங்க? சுக்கு புக்கு அதுவா? எப்படி போகும் ட்ரெயின்? எப்படி போகும் ட்ரெயின்? எப்படி போகும் லிபி? ட்ரெயின் எப்படி போகும் சொல்லுங்க சொல்லுங்க. ட்ரெயின் எப்படி போகும்? கூ அப்படியா? டேய், ஏன்டா வண்டி கீழே போட்ட? என்ன பண்ற? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.